எனவே சுந்தரகாண்டம்னு பேருன்னு சொன்னான். இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கோசாலை உபன்யாசத்தில் காஞ்சி காமகூடு பெரியவா, மகா பெரியவா, அவளும் அதே காலத்தை உன் கதை சொல்லாமல் இருக்க மாட்டியான்னா என் கதை நெடுங்கதையாக எடுத்து நல்ல கதை. 1963 அவள் மதுரைக்கு வந்திருந்தா. அப்போ நான் ஸ்லோகவில் எழுதின போல பெரிய கூட்டம் அவரை பார்க்கறதுக்கு போனால் நானும் போனேன். நாராயணபுரம்னு மதுரைக்கு சபர்பில் ஒரு பெரிய சதசம் நடத்தினான். அது வேர்ல்டு கான்ஃபரன்ஸ். அவள் தரிசனம் கொடுக்குற ஒரு மாட்டுக்கொட்டாயில் உட்காந்து, அதுவும் ஒரே கொசு கடிக்கிறது. அவர் அதில் உட்காந்துருக்கார் ஆனந்தமாக. ஜனங்கள் பாட்டு கீழே நிற்கிறது, பேசுகிறார், அனுகிரகம் பண்ணுறார். நானும் அந்த கியூவோடு போனேன். என் மற்றவன்னா யார் பாரி அப்படின்னு கேட்டார். எல்லாரையும் கேட்பறவர். அவளுடைய தாய் அவங்க மாமா நன்னா இருக்காரு, எல்லாம் கேட்டுருக்கார். முன்னாடி எல்லாரும் பற்றி கேட்குற மாமா கேட்குற அதெல்லாம் க்ளீனாக சொல்கிறாரு. நீ யாருப்பா பையான்னு கேட்டார். நான் வில்லூர் ஆசுகி சுவாமி பையனா நீ அப்படி? ஆமாம். என்ன படிக்கிறேன்னு கேட்டார். உடனே ரொம்ப அலர்ட் ஆகிட்டேனா. நான் பாட்டுக்கு தான் சம்ஸ்கிருதத்தில் என்ன படிக்கிறேன்னு சொல்லிட்டேனா. அப்போ நைஷதம் வாசிச்சுட்டு இருக்கேனா. நான் படிக்கிறேன்னு சொன்னால் எல்லாம் கேள்வி கேட்டு விட்டுறலாம். அதனால் ஜாக்கிரதையாக நான் பிஇ செகண்ட் இயர் படிக்கிறேன். அவர் நம்மளோட எச்சரிக்கையாக இருக்கார். அதை கேட்கலப்பா நீ. அதுவோ அது வயத்து பழப்புக்கு படிக்கிறது. பரம்பரையான என்ன படிக்கிறவங்க அப்பாட்ட சம்ஸ்கிருதம் அதை சொல்லு, படிச்சிருக்கியா அப்படி. வேறு வழியில் மாட்டின்றோம். நான் எழுத வரைக்கும் படிச்சிருக்கேன். அப்படியா உன்னை பரீட்சை பண்ணலாமான்னு கேட்டேன். நான் அப்போ 9 எடுத்து ஒரு ஸ்லோகம் சொன்னால் அர்த்தம் சொல்லுவியா பையா? முயற்சி பண்ணுறேன். ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் கேளு. சீதாசோகவனம் பேஜே ராமசோகவனம் ததா வால்மீகி கவனம் தத்ர சர்வசக்ஷுஸ்ததோவனம். இந்த ஸ்லோகம் எப்பான்னு கேட்டிருக்கியா? இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கியா அப்படின்னு கேட்டார். கேட்டதில்லை. அர்த்தம் சொல்றியா? முயற்சி பண்ணுறேன். ஸ்லோகத்தை பார்த்தா ஒரு கான்டெக்ஸ்ட் புரியுறதுன்னு சொல்லிட்டேன். சீதா அசோகவனம் பேஜன் இருக்கு. சீதை அசோகவனத்துக்கு போனாள். கரெக்ட் தானே? அதனால ராமாயணத்தை யாரோ சொல்றதா இல்லை வருது. வெரி குட். அவர் நான் கேட்டேன், சரி மேலே சொல்லு. ராம சோகவனம் ததா. அப்போ ராமன் சோகவனத்துக்கு போயிட்டார். அதாவது சீதையோட அயோத்தியை விட்டு கிளம்பின ராமபிரான் காட்டில் சீதையோட 12 வருடம் இருந்தார். 12 இயர்ஸ் ஹனிமூன். அது ஒரு கட்டம் கிடையாது. சமைச்சு போடுறதுக்கு லக்ஷ்மணன், வேலை செய்ய துணி வளர்த்துறதுக்கு லக்ஷ்மணன். அதனால ஒரு ப்ராப்ளம் கிடையாது. சீதைக்கு சமையலே மறந்து போயிடுது. அவரை ஒரு ரிஷிகளாக ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டுடுறா. அதனால ஆனந்தமான காலம். அப்படி இருந்தால் எவ்வளோ நாள் வேலை இருக்கலாம். சீதாதி 353 மாமியார் அவளுக்கு. வால்மீகி ராமாயண கணக்குப்படி, கம்பராமாயண கணக்குப்படி இன்னும் மோசம். 60,000 மனைவி எங்கே தான் இருந்திருப்பா? 60,000 பங்களா இருக்குமா? அயோத்தியில் இடம் உண்டான்னு இப்பெல்லாம் கேட்குறான். நம்ம மாடல்கள் கேட்குறான் நம்மளை. அது விட்டுடுதோ. ஆனால் வால்மீகி ராமாயணத்தை எப்படி 350, அதை கொஞ்சம் கம்பர் பொய்டிக் லைசன்ஸ் வாங்கி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிருக்கணும். அதை 350 மனைவியே பேர் வச்சது ஞாபகம். நமக்கே எனக்கே எங்கள் மச்சினங்களை ஏகப்பட்ட பேருக்கு சின்னமாமனார் பிள்ளை வரிசையாக பேர் சொல்லலாம். எனக்கே கட்டும். அவர் சொல்லிடுவார் நினைக்கிறேன். சின்னமாமன் மைதிலி சொல்லிடுவோம் கரெக்டாக. நமக்கே சங்கடி யாருப்பா வரிசையாக அவர் பேரெல்லாம் சொல்லுன்னா. அவர் 350 ஒய்ஃப் பேர் எப்படி சொல்கிறது? அந்த 350க்கு தலைவிகளாக 3 பேர், 353 பேர். 353 மாமியார் இருந்தால் எவ்வளவு இருப்பாள பூக்காத்தில். அது நிம்மதியாக காட்டில் ஒதுட்டா சீதை. அதனால ஆனந்தமான வாழ்க்கை. இப்போ ராமனும் சீதையும் தேவர் ஹேவிங் எக்ஸ்டெண்டட் ஹனிமூன் ஆஃப் 12 இயர்ஸில் 13 இயர்ஸ். அப்புறம் தான் இந்த சூர்படகு வந்து கெடுத்து விட்டார். சூர்படகு வந்து கலகம் பண்ணி ராவணன் சீதையை தூக்கின்னு போயிட்டான். அப்போதான் ராமபிரானுக்கு ஃபாரஸ்டனுடைய கட்டம் புரிய ஆரம்பிச்சது. ராஜாஜியே எழுதுறார், அழகாக எழுதுறார். சக்கரவர்த்தி திருமல்ல சக்கரவர்த்தி திருவன் இளவரசருக்கு இப்பொழுதுதான் வனவாசம் புரிய ஆரம்பித்தது. இதுவரைக்கும் வனவாசத்துல இல்லையே, இதுவரை ஹனிமூன்ல தான் இருந்தான். அப்போதான் ராமனுக்கு காடு துக்க காடா மாறி போயிடுது. ராமசோகவனம் ததா. சீதை அசோகவனம் போனாள், ராமன் சோகவனம் போனான். வால்மீகி கவனம் தத்ர. அப்படிதான் வால்மீகி போயிட்டு நன்னா வந்து இதுவரையும் சொன்னேன். அடுத்தபடி 4வது எப்படி சொல்ற பார்க்கலாம்.
சர்வசக்ஷுஸ்ததோ வனம். இதை கேட்குற ஜனங்களுடைய கண்ணெல்லாம் வனத்தை அடைந்தது. நம்ம கண்ணெல்லாம் வனத்தை அடையிறது பார்க்குறா. நல்ல வேளை ஞாபகம் வந்துடுத்து. வனம் அப்படின்னு தண்ணீருக்கு போயிரு. சாஸ்கிரிட் தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறீங்களாலே காட்டுக்கும் வனம்னு பேர் சாஸ்திரிக்கல, தண்ணீருக்கும் வனம் பேர். அதான் மாமிகளை சில பேர் வனஜா யாரான் இருக்க போகிற கோச்சுக்கு போகிறான். வனஜா அப்படின்னு போயிருக்கிறான். காட்டில் போகிறதவனா அர்த்தம் அதுக்கு தண்ணீரில் தோன்றின தாமரை போல இருக்கான்னு அர்த்தம். அது மாதிரி எல்லாருக்கும் கல்ல தண்ணீர் வந்துடுத்தோம் அந்த நிகழ்ச்சியை படிக்கிறச்சு அப்படின்னு. அப்புறம் இன்னும் 2-3 கேள்வி கேட்டா. அப்புறம் சொல்கிறேன், இந்த ஸ்லோகம் யார் எழுதினான்னு தெரியுமா உனக்கு? நான் இது வரைக்கும் கேட்டது. உங்கள் அப்பா எழுதுறது. அப்போ தான் நான் உங்கள் அப்பா எழுதுப்பா இது. உங்கள் அப்பா எழுதின புத்தகத்தையும் போய் படி. அவரும் அவளோட காளிதாசன் மாதிரி அவள் லெவல் கவி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை அவர் சொன்னார். ஸ்லோகத்தை நான் அர்த்தம் சொன்னது சந்தோஷப்பட்டா. இன்னொரு ஸ்லோகம் கேட்டார். அப்புறம் வந்துட்டேன். அதை பின்ன திருத்த போறாரு சொன்னேன். அவர் கண்ணில் ஜலம் வந்துடும். ஒரே ஒரு தடவை தான் சொல்லி கேட்டிருக்கேன். நான் அவர்கிட்ட இதை வாசிச்சேன் ஒரு தடவை. 1945 மைசூர் தசரா போட்டிக்கு ராமாயணத்தை சுருக்கி எழுத சொல்லியிருந்தான். நான் எழுதியிருந்தேன். எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தார் மகாராஜா. அது என்ன, அந்த புத்தகத்தை பார்க்கணுன்னா இப்போது கும்பகோணத்தில் ரொம்ப நாள் இருந்தார். அப்போ அதெல்லாம் தினம் போய் 250 ஸ்லோகம் 30-25 ஸ்லோகம் வாசிப்பேன், கேட்பா. அத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஸ்லோகத்தை பிடிச்சி. இந்த ஸ்லோகத்தில் என்ன அழகு இருக்குன்னு யோசிச்சேடா. சீதைக்கு அசோகவனம், ராமனுக்கு ஒரு எழுத்து குறைஞ்சி போயிடுது சோகவனம், வால்மீகி கவனம் வந்து கொடுத்து இன்னொரு எழுத்து போயிடுது, நம்மளுக்கெல்லாம் கண்ணில் வனம் வந்து கொடுத்து இன்னொரு எழுத்து போயிடுது. அசோகவனம் மைனஸ் ஆ சோகவனம் ராமனுக்கு, சோகவனம் மைனஸ் ஷோ கவனம் வால்மீகி, கவனம் மைனஸ் கா வனம் நமக்கு. அதான் அவ ரசிச்சு மகாசன் காஞ்சி மகாபெரும் மனசுல வச்சுட்டு அத்த டயத்தில் சொல்லியிருக்காரு. ஏன்னா பார்த்த உடனே இதை விட என்ன அவருக்கு பெருமை வேணும். அத கவனம் வால்மீகி நல்லா வந்தது, ஆகினால சுந்தர காண்டம்னு வால்மீகி. உலகத்துல அழகான நிகழ்ச்சி எதுன்னு கேட்டா இது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். லைஃப்ல நமக்கு நடக்கக்கூடிய மோஸ்ட் பியூட்டிஃபுல் இன்சிடென்ட் எதுன்னு ஒரு கேள்வி கேட்டோம். எதுவா இருக்கும்? திடீர்னு நமக்கு ஒரு 10,000 ரூபா ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தா ஆனந்தமா இருக்கும். இல்லை இருந்தாரு சுவாமி உனக்கு இந்த பெரிய வெள்ளி பூஜா கொடுத்தேன், வாங்கி வச்சோன்னே சொல்றார் ஒய்ஃப்ட, பாருடி வெள்ளி பூஜா சந்தோஷமா இருக்கு, ஆனா அந்த வெள்ளி டம்ளர் சின்னதா ஓடுறது ஆழாக்கு டம்ளர் அதே தொலைஞ்சு போயிடுது, அதே கண் முன்னாடி இருக்கிறது வரமாட்டேங்கிறது. புதுசா வெள்ளி பூஜா வந்திருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு. அந்த கருத்து வெளியில யாரோ கொடுத்த ஒரு டம்ளர், அது எவ்வளோ நாள் உழைச்சி நெசுங்கி போயிடுது, அது எங்கோ போயிடுது. அது போன டம்ளரை பற்றி கவலைப்படுறானே ஒழிய இப்போ புதுசாக வந்த இடத்துல சொந்தம் இந்தாயா அவன் டம்ளர் கொடுத்தா ஆன்னு. அதான் நட்ட திரவியசலா போகி சுந்தர பரிகீர்த்திதகா, இழந்து போன பொருள் கிடைப்பதுதான் உலகத்திலே மிக அழகான நிகழ்ச்சி. வேதம் கூட சொல்லும் புனர்னோ நஷ்டமா கிருதி, வேத வாக்கியமே. மனுஷனுக்கு எவ்வளோ விலையுறந்த பொருள் வந்தாலும் என்றேனும் இழந்து போனோங்கிற ஒரு பொருளை பற்றிய சோகம் கிடைச்சி கொடுத்துல ஒரு ஆனந்தம் வேணும். இந்த மாதிரி கிடைச்சி கொடுத்து என்னது இதாண்டி என்னுடைய ஹால் டிக்கெட்டு பியூசி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி எல்லாம் ஆயிடுத்தே, அப்படிதான் தொலைஞ்சு போயிடுதுன்னு நின்று அவஸ்தைப்பட்டு வாங்கினா இன்னைக்கு அப்படி இந்த பெட்டில் கிடக்கிறது. அது இழந்து போன பொருள், இது கிடைக்காது என்று ஹோப்ஸ் நம்பிக்கை விட்ட காலத்தில் அந்த பொருள் கிடைத்தால் எவ்வளவு ஆனந்தமாக. அதுதான் வாழ்க்கையில் அழகான நிகழ்ச்சியா. நட்ட திரவியசலாபோகி சுந்தர பரிகீர்த்திதா. அதே மாதிரி சீதை இனி நமக்கு ராமன் கிடைக்க மாட்டான் இழந்துட்டோன்னு நட்ட திரவியமா அவ கதறா. ராமன் சீதை நஷ்டமாயிட்டாளே நமக்கு கிடைக்க மாட்டாளோ அப்படின்னு அவர் கதறார். ஆனால் சீதைகிட்ட வந்து ராமன் உனக்காத்தான் இருக்கான் அப்படின்னு அனுமார் செய்தி சொன்னார். நட்ட திரவியசலாபோகி சுந்தர பரிகீர்த்திதா, சீதைக்கு சுந்தரமான நிகழ்ச்சி. திரும்பி வந்தார், ராமன்ட்ட சூடாமணியை கொடுத்தார். பார்த்து ராமபிரான் ஆஸ்வாசம் பெற்றான். அதெல்லாம் அவனுக்கு நட்ட திரவியம் கிடைச்சிடும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளையோ நம்ம தொலைச்சிட்டோம். அந்த தொலைந்ததெல்லாம் திருப்பி கிடப்பு தான் அழகு. அதை தொலைந்தெல்லாம் திருப்பி கொடுக்கும் சுந்தரகாண்டம். அதனால எவ்வளோ தொலைச்சிருக்கோம் யோசிச்சு பார்க்கணும். என்ஜாய் பண்ணாமல் எவ்வளோ தொலைச்சோம். அந்த தொலைந்த பொருள் நம்மையே நாம தொலைச்சிட்டுமே ரொம்ப பேர்.
அப்படி தொலைந்ததை மீண்டு கொடுக்குமாகினால இதற்கு சுந்தர காண்டம். ஓகேயா? 3 காண்டம் இருக்கா? 4வது இந்த காண்டத்துல தான் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நான் சொல்ல போறது இது வரைக்கும் சாதாரண சர்ஃபேஸ். இப்போ சொல்ல போறது சீக்ரெட் சொல்லிடலாமா? உங்களுக்கு சொல்லிடுவோம். உலகத்திலேயே ஒரு அழகை தியானம் பண்ணினால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். அழகே உன்னை ஆராதிக்கிறேன். எந்த அழகைன்னு கேட்டான். நின் வடிவழகு மறவாதாறு பிறவாதாரே அப்படின்னு வேதாந்த தேசிகர் பாடினார். எம்பெருமானே, உன்னுடைய வடிவழகை மறக்காதவர்கள் பிறக்கவே மாட்டார். இப்போ ஒரு பொருளை தியானம் பண்ணினால் நமக்கு நல்லது கிடைக்கணும். அதை தியானம் பண்றது ஈஸியா இருக்கணும். அப்படி ஒரு பொருள் சொல்லு. நம்ம ஆத்மாவே நாம ரியலைஸ் பண்ணிட்டா அதுதான் சுவாமி சமாதி. துக்கமே இருக்காது, துயரமே இருக்காது. இந்த ஜீவாத்மா எப்ப ஏற்பட்டது? அபகத பாப்மோ, இதை பாவமே தீண்டாது. விஜரகோ, இது கலப்பருவம் கிடையாது. விமிருத்யுகு, மார்க்காலிட்டி கிடையாது, சாவு கிடையாது. அப்படி இருந்தால் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். வயசாகி போய்டுறது இப்போ தெரியறது. விஜரகம் கலப்பருவம் வரலன்னா உலகத்தில் மனுஷால் யாராவது சீக்கிரம் போய் சேரணும்னு சொல்லுவாளான்னு. இல்லைன்னா உலகம் பாப்புலேஷன் அப்படியே இருந்தா என்ன ஆகிட்டு இருக்கும்? அதான் கிழப்பருவம் வராது. ஆத்மாவுக்கு கிழப்பருவம் கிடையாது. ஆத்மாவுக்கு இறப்பு கிடையாது. ஆத்மாவுக்கு துயரம் கிடையாது. ஆத்மாவுக்கு பசி கிடையாது. ஆத்மாவுக்கு தாகம் கிடையாது. ஆத்மாவுக்கு எதையெல்லாம் அனுபவிக்கணும், நல்ல பங்களாக்குள்ள வாழ்க்கை கிடைக்கும். அப்படி இருக்கும் ஆத்மா. ஆத்மா நினைச்சதை முடிக்கும். அப்படின்னு ஜீவாத்மாவை பத்தி வேதம் சொல்றது. அபகதபா ஆத்மா விஜரோ விமுர்த்திர் விஷோகா விஜிகித்சோ பிபாச சத்தியகாம சத்திய சங்கல்பா. அந்த ஆத்மாவே நம்ம ரியலைஸ் பண்ண அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த ஆத்மாவே கான்டெம்ப்ளேட் பண்ணணும். அதையே தியானம் பண்ணணும். ஆத்மாவை எப்படி தியானம் பண்றது? அதுவும் புஸ்தகத்தை கேட்டால் பயங்கர சொல்கிறோம். ஆத்மா அட்டாமிக்காக இருக்கும், ஒளியாக இருக்கும். அட்டாமிக் ஒளி ஒன்றும் பிடிபடலை. அதை எப்படி தியானம் பண்ணுறது? ஒரு பொருளுக்கு ஷேப்போ வடிவமோ இல்லைன்னா அந்த பொருளை நம்மளால தியானம் பண்ணவே முடியாது. நே அப்படி சொல்கிற? நாங்கள்லாம் விபாசா தியானம் அமக்களம் பண்ணுறானே, வடிவமில்லாத சூன்யத்தை தியானம் பண்ணுன்னு. வடிவம் இல்லாத சூன்யம் தியானம் பண்ணா ஒரு டாட்டை தியானம் பண்ணுனா, டாட் வந்து கொடுத்தா வடிவம் வந்து. அதனால வடிவம் இல்லாமல் ஒரு பொருளை தியானம் பண்ணவே முடியாது. நடாதுரம் சாஷ்டா நீரூபசிய தியானம் நபவதி. சும்மா நான் வடிவில்லாத ஒன்றை தியானம் பண்றேங்கிறதெல்லாம் மகா 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 ஜகதல புரட்டல். அது கிடையாது, பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு ஷேப்பு கொடுத்துதான் தியானம் பண்ணும். ஒரு ஷேப்போ டைமென்ஷனோ இல்லாத ஒரு பொருளை நம்மளால கன்சீவ் பண்ணவே முடியாது. கரெக்டா? அதனால ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம் சொல்லுவோம். டைமென்ஷன்லெஸ் ஐட்டம் ஒன்றும், அதை தியானம் பண்ணு. எப்படி தியானம் பண்ண? நம்ம ஆத்மாவை தியானம் பண்ணுறது கஷ்டம். தியானம் பண்ணிட்டா ஆத்மா அனுபவம் வரும்னா. அதனால இந்த பொருளை தியானம் பண்ணுறது கஷ்டம். தியானம் பண்ணினால் நல்லது கிடைக்குமானா அதுவும் கிடைக்காது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இனிமேல் மோட்சம் வராமல் தவிச்சுட்டு அப்புறம் மோட்சத்துக்கு போகணும். அதனால நம்ம ஆத்மாவை தியானம் பண்ணுவதும் கஷ்டம். கிடைக்கிற பலனும் ரொம்ப ரொம்ப அல்பம். ஆகையினால நம்ம ஆத்மாவுக்கு 2 பாயிண்ட்லையும் 0. நம்ம ஆத்மாவுக்கு தியானம் பண்ணுவதும் கஷ்டம், தியானம் பண்ணினால் கிடைக்கிற பலனும் சொல்பம். ஸோ நம்ம ஆத்மாவுக்கு தியானம் பண்ணுறா ஈஸின்ற மார்க்கும் வரல, தியானம் பண்ணினால் நல்லது கிடைக்குங்கிற மார்க்கும் ஃபுல்லாக வரும். நம்ம உடம்ப தியானம் பண்ணலாமான்னு கேட்டான். அது ஃபண்டாஸ்டிக். நம்ம உடம்ப தியானம் பண்ண முடியும். ஏன்னா ஈஸியாக தியானம் பண்ணலாம். பார்த்துட்டு இருக்கேன், கண்ணாடி முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறான். உலகத்திலேயே கண்ணாடி தான் ரொம்ப பொறுமையான என்டிட்டின்னு. அது முன்னாடி முந்தி இப்படி வச்சு அப்படி வச்சு நிற்கிறா பாரு. அதனால அந்த கண்ணாடியில் நம்ம பார்க்க முடியும். எனவே நம்மை தியானம் பண்ணுவது ஈஸி, ரொம்ப ஈஸி. நம்மைன்னு சொன்னால் நம் போல்வாரை. நம் போல்வாரா காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த மட்டும் த்ரிஷா புஷா இஷா எத்தனையோ பேர் வச்சிருக்காள். அவளை தியானம் அவள்லாம் தியானம் பண்ணால் என்ன ஆகும்? பரீட்சையும் விட்டு லைஃபும் விட்டு. தியானம் பண்ணுறது ஈஸி, ஆனால் அது கிடைக்கிற பலன் 0.
ஆனால் நம்ம உடம்புக்கு ஒரு மார்க் கிடைச்சிடுது. ஈஸியா இருக்கே தியானம் பண்றது. சரி போறது பரமாத்மா நாராயணன், அவரை தியானம் பண்ணினா மோட்சம் வரைக்கும் கொண்டு விட்டுருவார், கொடுத்துருவார். தியானம் பண்றது அதுதானே கொஞ்சம் கஷ்டம். பரமாத்மா எங்கும் பரவி இருக்கார் அப்படின்னு சொல்லணும். பத்தி சத்தியத்தை, ஞானத்தை, அனந்தத்தை, ஆனந்தத்தை, அமலத்தை, இதுவே தலை சுத்துறதா? பகவான் சத்தியமா இருப்பான், ஞானமா இருப்பான், அனந்தமா இருப்பான், என்ன புரியுறது? ஒண்ணுமே புரியல. நமக்கு சத்தியம்னாலே ஒத்து வராத மேட்டர். அவன் சத்தியமா இருப்பான் பகவான், ஞானமா இருப்பான், அனந்தமா இருப்பான். தியானம் பண்றது அதுவும் கஷ்டம். ஆனால் தியானம் பண்ணினால் நல்ல பலனை கொடுத்துரும். ஆனால் அதுக்கு ஒரு பாயிண்ட், நம்ம உடம்புக்கு ஒரு பாயிண்ட், நம்ம ஆத்மாவுக்கு 0 பாயிண்ட், பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்துக்கு 1 பாயிண்ட். ஆனா பரமாத்மாவுடைய திருமேனி இருக்கு பாருங்க, திவ்ய மங்கள விக்கிரகம். அந்த விக்கிரகம் தியானம் பண்றது ஈஸி. தியானம் பண்ணுப்பா, வெங்கடாச்சலபதியை பண்ண மாட்டோம். எத்தனை படம் போட்டிருக்கான், எந்த கடைக்காரனும் வெங்கடாஜ படம் போட்டிருக்கான், சலூன்காரனும் போடுறான், புஜ்லாலும் போடுறாரு. எல்லாருக்கும் அவர் தான் வேணும். அது வெங்கடாச்சலபதினா நமக்கு ஞாபகம் வந்து, ஓ இப்படி இருக்காரா, எத்தனை பூஷணங்கள், தலையில இருந்து மாலை போடுறார், தோமால சேவை சாதிக்கிறார், பீதாம்பரம் இருக்கு, அந்த பக்கம் 2 கையிலையும் கையில பாம்பு வச்சு, பாம்புடைய தாங்க இருக்கு, அந்த நகை போட்டுருக்கார் அப்படின்னு அவரை தியானம் பண்றது ஜரிகண்டியை மீறி ஈஸி தான். அதெல்லாம் எம்பெருமானுடைய திருமேனியை தியானம் பண்ணலாம். எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம் தான் தியானம் பண்றது கஷ்டம். எங்கும் பரவி இருக்கு, ஆம்னி பிரசன்ட்னா யாருக்கு புரியுது? இங்கேயும் இவருக்கு எனக்கும் நடுவில் பகவான் இருக்காருன்னா, இதுலேயும் பகவான் இருக்கார், இதுலேயும் இருக்காருன்னா புரியலை. பகவானுடைய ஸ்வரூபம் நம்மளால காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியாது. தியானம் பண்றது ஈஸி இல்லை. ஆனால் பகவானுடைய உருவம் இருக்கு, அது தியானம் பண்றது ஈஸி. உடனே ஒரு கேள்வி கேட்டுற, அதுதான் பகவானுடைய உருவமா? பகவான் மாதிரி ஒரு பொம்மை பண்ணி வச்சிருக்கு ஞாபகப்படுத்துறது, அதை போய் பகவானுடைய உருவம்னு சொல்றேன்னா பலாறு அடிச்சு விடுவார் ராமானுஜர். ரொம்ப பொறுமைசாலி தான், அடிச்சு விடுவார். ஏன்னா அது பகவானுடைய வடிவமே. எப்போ எங்க சாரி வடிவம்? நாங்க தானே சுவாமி மலையில கொண்டு போய் கொடுத்து இந்த விக்கிரகம் பண்ண சொல்லி எடுத்துட்டு வந்து பூஜையில வச்சிருக்கோம். இதே பகவான் கிரீரேன்னா என்றைய தினம் அந்த கோயில்ல வைத்து அதுக்கு முறைப்படி ஆகம சாஸ்திரப்படி பிரதிஷ்டை பண்ணணும் பிரார்த்திச்சாலோ உடனே பகவான் அந்த உடம்புல தான் வந்து உட்காந்து வைகுண்டத்துல அவனுக்கு என்ன திருமேனி இருக்கோ அந்த திருமேனியோட வந்துடுறான். இது கரும்பு வருது, அபிஷேகம் பண்ணலன்னா கருத்து போய்டுறது. என்ன இந்த பாரு, கருத்து போடுறது கரும்பு வர்றதெல்லாம் உன்னுடைய கேர்லெஸ்னஸ்னால் நீ தான் அனுபவிச்சு பண்ணணும். பகவான் அவனுக்கு உட்பட்டிருக்கேன்னு பெருந்தன்மையோடு அப்படி இருக்கான். ஆனால் எந்த நிமிஷம் நீ இப்படி பிரார்த்திச்சாயோ பக்தியோட வேதத்துல சொன்ன முறைப்படி ஆகம முறைப்படி அல்லது பகவானுடைய திருமேனியை தியானம் பண்றதுக்கு அது பண்ணுவதற்கு எளிது, பண்ணினாலும் பலர்து. அதைத்தான் காயத்ரி மந்திரம் சொல்றது. சீக்கிரட் சொல்றேன். இப்போ காயத்ரி மந்திரம் என்ன சொல்றது? பகவானுடைய திருமேனியை தியானம் பண்ணுவோம். சுடர் விடும் திருமேனியை தியானம் பண்ணுவோம். எப்படி சுடர் விடும்? ஒரு ஆழ்வாருக்கு தான் புரியும், நமக்கு எப்படி புரியுது? முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ. ஆழ்வார் பார்க்கிறார், அழகரை சேவிக்கிறார். இன்னைக்கு நாமளும் பார்க்கிறோம் அந்த அழகரை. அப்படித்தான் மயக்கின்னு உட்காந்துருக்கார். அவர் போற சித்ரா பௌர்ணமிக்கு வராருன்னா 3 லட்சம் ஜனங்கள் கூடுறது. இன்னும் அதை இன்னும் ஒன்றும் பண்ண முடியல எல்லாராலையும். அதை எப்படிதான் கெடுக்கணும் யோஜனை பண்ணாலும் நடக்கலை. அந்த அழகுக்கு மயங்கி தான் வரா. சுந்தரத்தோளுடையான் சுழலையில் நின்று உய்துங்கொலோ என்று ஆண்டாள் பாடுறார். அப்பேற்பட்ட அழகான திருமேனி எம்பெருமானுடைய அந்த அழகான திருமேனியுடைய சுடர் இருக்க தேஜஸ், அதை நாங்கள் தியானம் பண்ணுகிறோம், வழிபடுகிறோம். வர்கா தேவசிய அந்த எம்பெருமானுடைய ஒளியை வழிபடுகிறோம், திருமேனி ஒளியை வழிபடுகிறோம். நான் காயத்ரிக்கு அர்த்தம் பல அர்த்தங்கள் சொல்லியிருக்கான், அதுல இது ஒரு அர்த்தம். அப்படின்னா இதுதான் ஏன் சொல்றேன்னா, இதுதான் நமக்கு சரியான, இதுதான் நமக்கு உகந்தது. எம்பெருமான் எல்லா உலகையும் படைத்த எம்பெருமான், அவன் விளையாட்டாக உலகத்தை படைக்கிறான், சிருஷ்டிக்கிறான், ரட்சிக்கிறான். அந்த எம்பெருமானுடைய திருமேனி ஒளியை நாங்கள் வழிபடுவோம். அவன் எங்களுக்கு மூளையை நல்ல வழியில தூண்டி விடட்டும். வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். பகவான் கரெக்ட் டெசிஷன் எடுக்கிற பவர் கொடுத்தா போதும். பாதி டைம் டெசிஷன் எடுத்த பிறமே சந்தேகம்.
ஆனால் 2000 ரூபா கேட்டான், கொடுத்துட்டோமே, ஜாஸ்தி கொடுத்துட்டோமோ, கேட்ட உடனே ஒத்துருட்டானே, ஜாஸ்தி கொடுத்துருவோம், இதுலேயே 4 நாள் நிம்மதி கிடையாது. அவனோட சத்தம் போட்டு கொடுத்துருந்தா கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கும். எப்படி எதை எடுத்தாலும் நமக்கு டெசிஷன் கரெக்டாக இருக்க. அந்த காலத்தில் நானே கஷ்டப்பட்டிருக்கேன். மெட்ராஸில் உபன்யாசம் மட்டும் தாம்பரத்துக்கு வந்தால் வெஸ்ட் தாம்பரத்துலேருந்து வரணும், ஏது பஸ்ஸு இங்கே இருக்குது, அங்கே நிற்கணும், போகணும், அப்போ தான் உட்காந்து வரலாம். வெஸ்ட் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் போனோம்னா 51H 51S எல்லாம் இந்த ரூட்டு வரும். ஒரு 10 மணி பஸ், கடைசி பஸ் உபன்யாசம் பண்ணிட்டு வந்திருக்கும். 51H இருக்கும், 51S இருக்கும். இதில் எந்த பஸ்ஸு முதல்ல போகணும்னு ஆசை, சீக்கிரம் ஆற்றுல போய் சாப்பிடுவோமே. அந்த கண்டக்டரை கேட்கக்கூடாது தமிழகத்தில். எது முதல்ல போகும் அப்படின்னு கேட்டால் கோவம் வந்துருக்கு. யோ போய் உக்காரியா, கேட்க வந்துட்டான். அவன் சொல்ல மாட்டான். எது முதல்ல போகிறதுன்னு கேட்டால் அபசோக்கணுமா, அது சொல்லியிருக்கான். எப்போ ஏன் முதல்ல போகிறது கேட்கறது வந்து உன் வாயால் அப்படி. எது முதல்ல கிளம்பு, நல்லா கிளம்புற பதில், நீ கிளம்பு. சரி, நாம தோராயமா நிறைய கூட்டம் இருக்கிற 51H ஏறிட்டா கூட்டமே இல்லாத 51S கிருன்னு கிளம்பி போயிடும். அடுத்த நாளைக்கு சரி போகிறது 51S ஏறுவோம்னா அன்னைக்கு 51H புருன்னு கிளம்பி போயிடும். ஏன் ராங் டெசிஷன் எடுத்தோம்னா அவன் அனுகிரகம் பண்ணலை, அவன் ஒழுங்காக அனுகிரகம் அவன் பண்ணால்தான் சுவாமி நீங்கள் கரெக்ட் டெசிஷன் எடுக்க முடியும். அதுக்கு தான் காயத்ரி லைஃப்பில் டெசிஷன் மேக்கிங் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி செகண்ட் வி ஹேவ் டு மேக் எ டெசிஷன். ஒய்ஃப் கேட்குறா, கத்திரிக்காய் வதக்கலாம், அதில் கொத்தரங்காய் வதக்கலான்னு கரெக்டாக பார்க்கணும். புத்திசாலி கண்டுபிடிச்சிடும் எதை சொல்லணும்ட்டு. ஏன்னா ஒய்ஃப் எதை எதிர்பார்க்குறாரு. வாழைக்காய் ஒரே முத்தலாக இருக்குது, கொத்தரங்காய் ஒரே பொத்தலாக இருக்குது, கத்திரிக்காய் தான் சுமாராக இருக்குது, அப்படின்னா கத்திரிக்காய் பண்ணணும்னு சொல்லணும் உடனேன்னு அர்த்தம். அது புரிஞ்சுக்கலாம் தான் பிழைக்க தெரியும். டெசிஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னு என்னென்ன சொல்கிறோம் அமக்களமாக. அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிற, நல்ல டெசிஷன் எடுக்கக்கூடிய மூளையை நமக்கு கொடுக்கணும் யாரு? எம்பெருமானுடைய திருமேனியை அழகை தியானம் பண்ணால் அது கிடைக்கும். அது நம்மளுக்கு தூய்மையாகும். இதுதான் காயத்ரி மந்திரத்தினுடைய சார்.